வணக்கம். இப்போ ட்ராயிங் கிளாஸ் இன்றைக்கி முதல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த ஓவிய கிளாஸில் வந்து இந்த முதல்ல ட்ராயிங் பண்ணுறதுக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் கவனிக்கலாம். நல்லா புரியும்படி விளக்கமாக சொல்லித்தர்றேன். பென்சிலை வந்து இந்த மாதிரி பாயிண்ட்டாக வச்சுக்கிறணும், வச்சுக்கிறணும். சாதா பென்சில் போதும். அது போக கோடு போடும் பொழுது அழுத்தமாக போடக்கூடாது, லேசாக போடணும், மெதுவாக போடணும். அப்போ தான் வந்து திருப்பி தப்பாயிருச்சுன்னா அழிக்கிறதுக்கு நம்ம எரேசர் ரப்பர் பயன்படுத்தலாம். சரியா? இப்போ ஒரு இலை படம் எப்படி அப்படின்றத போடுவோம். இலை போடுறது பெரும்பாலும் எப்படி போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி போடுறாங்க. இப்படி போடுறாங்க. இப்போ இதவே நம்ம டார்க் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு போடுவாங்க, போட்டு இப்படி போடுவாங்க. இப்படித்தான் இலை வந்து போடுவாங்க. இது வந்து தவறான ஒரு ஓவியம். இலை போடுறது எப்படி போடணும்னா, இந்த இலையை பாருங்கள், இந்த இலையில் நடு நரம்பு எங்கே இருக்குது, இந்த சைடில் இருக்கிற நரம்பெல்லாம் வந்து கிராஸாக வந்துருக்கு. இந்த கிராஸாக வர்றது மாதிரி இப்போ நம்ம போடணும். இந்த இலையை இப்போ மாடல் வச்சுக்கலாம். இது ஒரு பூவரசு இலை. இப்போ நடுவில் ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இலையினுடைய வடிவம் வந்துருச்சு. இப்போ இந்த இலையை நேராக போடாமல் விட்டு இதுக்கு நேராக போடக்கூடாது. கொஞ்சம் இடம் விட்டு அப்படி போடலாம். இப்போ இலையினுடைய வடிவம் வந்துடுச்சு. இப்போ இதே இலையை இன்னொரு ஆங்கிளில் போட போகிறோம். எப்படி போட போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இப்படி மடித்த வாக்கில் இந்த மாதிரி இலை இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இலை. இந்த இலையை எப்படி போட போகிறோம் பாருங்கள். இந்த இலையை பாருங்கள், இந்த இலையை எப்படி போட போகிறோம் அப்படின்றத நம்ம காமிக்க போகிறோம். முதல்ல இந்த கோடை வந்து சரியாக போட்டுக்கிறணும். இந்த இலையினுடைய மேல் பகுதி கீழே பாயிண்ட்டாக வருதா, அப்படியே நம்ம கீழே பாயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பகுதியை கொஞ்சோண்டு தெரியும் பாருங்கள்,